இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அவரால் கூடும். He can do. அவரால் கூடும். அவரால் கூடும். என்ன கூடும்? எல்லாம் கூடும். என்ன கூடும்? எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். எதுவுமே கர்த்தருக்கு ஹார்டான விஷயம் கிடையவே கிடையாது. ஒருவேளை துவண்டு போய் வேதனையோடு, வலியோடு, துன்பத்தோடு, எத்துணை பாரங்களோடு தேவ பிள்ளைகளை நீங்கள் வந்து அமர்ந்திருந்தாலும் ஒன்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் 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 கூடும். அல்லேலூயா. இயேசுவால் எல்லாம் கூடும். ஆமென். ஒரு 3 முறை சொல்ல முடியுமா? இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர். என் சூழ்நிலைகளை மாற்றுகிற பார்க்கிலும் நீர் பெரியவர், என் சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர், என் தேவைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர். இயேசுவே நீர் பெரியவர். இது விசுவாச வார்த்தை. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் உடச்சி வெளியில் வரலை. விதையானது விதைக்கப்படுது அப்படின்னா அது மரமாகவோ செடியாகவோ வரணும்னா அந்த விதை உடைக்கப்படணும். நீங்கள் போட்டு 10 வருஷம் ஆச்சு, தண்ணி ஊற்றுறீங்க, விதை உடைக்கலை அப்படின்னா செத்த விதையாக இருக்குது. அப்போ தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை காணாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் நமக்குள்ளாக செத்த கிரியைகள் இருக்கிறபடினால தான் நம்ம அதிசயத்தை பார்க்க முடிய மாட்டாங்க, அற்புதத்தை பார்க்க முடிய மாட்டாங்க. ஆனால் நம் தேவனோ பெரியவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நம்மால் விசுவாசிக்க முடிகிறது. ஆனால் அந்த விசுவாசம் நம் வாழ்க்கையில கிரியை இல்லாமல் இருக்கிறது. இந்த நாளிலே இதோ இயேசுவே பெரியவர் என்று திருவுளம் பற்றின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய அற்புதமான செயல் விளங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பக்கத்துல பார்த்து அவரால் கூடும். He can do. அவரால் கூடும். நல்ல நம்பிக்கையோடு அவரால் கூடும் சொல்லுங்க. அவரால் கூடும். என்ன அவரால் கூடும் அப்படிங்கிறத நீங்க தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இந்த நாள்ல வார்த்தை பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 32:27 இப்படியாக சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. எப்படிப்பா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவிசுவாசத்திலே வாழ்கிற என் பிள்ளைகள் இடத்திலே நான் விசுவாசத்தை விதைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். அவிசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சூழ்நிலைகளை பார்த்துக்கொள். இதை கொடுத்துட்டு எனக்கு ஆண்டவர் எழுத வச்ச ஒரு காரியம், நான் பெரியவர் என்று நீ சொல்வாயாக. உன் சூழ்நிலைகளை காட்டிலும் நான் பெரியவர், உன் தேவைகளை காட்டிலும் நான் பெரியவர் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் என்னாலே அதிசயமான காரியத்தை ஒன்று செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதிசயமான காரியங்கள் நடக்காதபடிக்கு காரணம் என்னன்னா, ஆராதனை வேளையில நம்ம சொன்னது போலதான் அவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆயினும் நம் வாழ்க்கையில அவர் சிறியவராயிருக்கிறார். பெரியவராய் நாம் எப்பொழுதும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். தேவைகள் இருக்கு, மனிதனை நோக்கி ஓடுகிறோம் இல்லைங்க, சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அந்த மனிதர்களை தேடி ஓடுவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களை நமக்காக உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 32:27 அழகாய் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. என்னால் எல்லாம் கூடுங்க. நீ விசுவாசிப்பாயானால் என்னால் எல்லாம் கூடும். உன்னை ஒப்புக்கொடு. நான் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, எல்லா வேலையிலும் நீ என்னை காண்கிற வரை உன் வாழ்க்கையில நான் அதிசயங்களை செய்து கொண்டே.
நிறைய அதிசயங்கள் செஞ்சிட்டு இருக்காருங்க, நமக்கு அது தெரியல. ஏன்னா நாம ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு அந்த ஒன்று நடக்கலைங்கிறதுக்காக அவர் செய்த அற்புதங்களை நம்ம மறந்து போனவர்களாக இருக்கும். அவர் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். எப்படின்னா, முதல்ல மனிதனாய் பிறக்க வைத்தது ஒரு பெரிய அற்புதம். மனிதனாய் நம்ம பிறக்க வைத்தது பெரிய அற்புதம். நன்றி ஆண்டவரே. இல்லைன்னா நம்ம என்னவா இருப்போம்? ஆப்ஜெக்டாக இருந்திருக்கலாம், விலங்காக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மனிதனாய் நம்ம பிறக்க வைத்திருக்கிறார். பெரிய அற்புதம். நமக்கு இன்னும் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது ரொம்ப பெரிய அற்புதம். எவ்வளோ மரண சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கி கொண்டு இருந்தாலும் அந்த மரண சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுவித்து காத்து கொண்டு இருக்கிறார்ல. ஒருவேளை நம்ம தேவைகள் முழுசாக சந்திக்கப்படலைனாலும் பரவாயில்ல, ஆனாலும் அந்த தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையில் கூட நம்மை மனிதர்களாய் வாழ வைத்து நடக்க வைத்து கொண்டிருக்கிறார்ல. அதனால தான் நாம் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளை. பிள்ளையே, நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணும்னா 3 காரியம் தான். அதிகாலையில் எழுப்பி எந்த மனுஷனிடத்தையும் பேசாதீங்க. வீட்டுக்குள்ள எந்த மனுஷங்கிட்டையும் பேசாதீங்க. எடுத்த உடனே முழங்கால் பண்ணிட்டு, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அவ்வளோதான். அடுத்து அவரை துதிக்கிற பிள்ளைகளா, அடுத்து விண்ணப்பங்கள் வைக்கிற பிள்ளைகளா மட்டும் காலை வேளையில் இருந்துடக்கூடாது. காலை வேளையில் இருந்துடவே கூடாது. வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும்னா இந்த 3 காரியத்தை செய்யணும். விண்ணப்பத்துக்கு பதிலாக விண்ணவரை துதிக்கிற பிள்ளைகளாய் நம் நிலை மாறும் பொழுது நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆண்டவர் இதை செய்வார்னு நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் எதை செய்தால் இப்படி செய்வார்? செங்கடல் பிளக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய அற்புதம். அவரால் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடிற்று. ஆனால் அந்த செங்கடல் பிளக்கணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து செங்கடல் பக்கம் வந்து நிற்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும்னா நிற்க வேண்டிய நிலையில் நாம் நிற்கும் பொழுது தான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அப்போ இது பிளக்கணும் அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு மனிதனை தேவன் சந்தித்தார். அவன் நின்றார். மோசே சூறைச் செடியின் நடுவிலே அங்கே தேவன் அக்னிமயமாக இருக்கிறதை பாதரட்சியை கயிற்றி போட்டு அங்கே போய் நின்னபடியினால தான் இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அவரால் நிற்கும் பொழுது தேவன் சொன்ன அதிசயம் அந்த செங்கடல் பிளக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம நிற்க வேண்டிய இடத்துல நின்னே ஆகணுங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்பீங்களா, இல்லை எங்கே நிற்பீங்க? இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு போகணும், பஸ்ஸில் போகணும் தீர்மானம் பண்ணிட்டீங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதுக்கு பதிலாக ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா போயிட முடியுமா? ஒருவேளை அந்த இடத்துக்கு ட்ரெயின் ரூட் இருந்ததுன்னா போகலாம். ட்ரெயின் ரூட்டே இல்லை, போக முடியுமா? நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும் பொழுது தான் அற்புதத்தை காண முடியும். நீங்கள் அற்புதத்தை காண பிறந்தவர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அற்புதத்தை காண பிறந்தவர்கள். கண்ணீர் விட்ட உங்களை அற்புதங்களை காண வைத்து ஆனந்த கண்ணீர் விட வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் இந்த வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகும் பொழுது அவர் சொகுசான வாழ்க்கையில் வாழலைங்க. எடுத்து வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 32:1-2. எங்க அடைக்கப்பட்டிருக்காரு? காவல் ஜெயிலில் இருக்கிறார். ஒருவேளை நாம ஜெயிலில் இல்லைனாலும் மனக்கவலையில் ஜெயிலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நடக்குது. எரேமியா அங்கே இருக்கிறாரு, நாம் உலகத்தில் இருந்தாலும் மனக்கவலைக்குள்ளே இருக்கிறோம். நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்க போகிற
ராஜாவின் இடத்துல உள்ளதை உள்ளதென்று சொல்ல. என்னன்ட்டு, இந்த தேசம் பிடிபடும், எல்லாம் நாசமாக போகுது, அவ்வளோதான் அப்படின்னு ராஜாவுக்கு கோபம் வந்து உள்ளே போடுறாங்க. அப்போ எரேமியாவுக்கு இந்த வார்த்தை 17 ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, 27 ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக நடத்துகிறாரு பாருங்க. எரேமியா கிட்ட சொல்கிறாரு, எப்பா இந்த இடத்த விலைக்கிரயமாக நீ கொடுத்து வாங்கி பத்திரம் போடுங்கிறார், தேசத்தை அடிப்பங்கிறாரு, ஜனங்களை ராஜாவினத்தை கொடுப்பேங்கிறாரு. கொடுத்துட்டு அடுத்த டாஸ்க்கு கொடுக்குறாரு எரேமியாவுக்கு, இடத்த வாங்குப்பாங்கிறாரு. நம்மளாம் வந்து என்ன சொல்லியிருக்கோம், நானே இத்தனை லட்சம் கடனில் இருக்கிறேன், அந்த இடத்த நான் எதுக்கு வாங்க சொல்கிறேன், இன்னும் கடன் வாங்கிறதுக்கா? கட்டாயமாக கேட்போமா, கேட்க மாட்டோமா? நானே சிறையிருப்பில் இருக்கிறேன், என்ன அதை செய்யுங்க அப்படின்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்விகள் உண்டாகும். அதிசயம் நடக்கும்னா சில வேளையில இக்கட்டுகள் வந்து தான் ஆகுங்க. நம்ம உயர பறக்கணும் அப்படின்னா கழுக போல சில வேளையில காத்திருக்கணும் பறப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்கே எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக வருதுன்னா, இந்த இடத்த நீ விலைக்கிரயம் பண்ணுப்பா, இதை பண்ணி பத்திரமா நீ எடுத்து வெய்யுங்கிற, பத்திரத்தை முத்திரை மோதிரம் போட்டு சீல் பண்ணுங்கிற. இன்னைக்கு ஏதோ ஒரு சிறையிருப்புல நம்ம இருப்போம்னா, சிறையிருப்புல இருப்போம்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த சிறையிருப்பை விலக்கி நமக்கு அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வியாதியின் சிறையிருப்பு, மரண போராட்டத்தின் சிறையிருப்பு, பயத்தின் சிறையிருப்பு எல்லாவற்றும் கர்த்தர் நீக்கி நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை டிஃபைன் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வியாபாரம் பண்ண போறேன் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க. நான் என்ன தொழில் பண்ண போறேன், நான் என்ன வாங்க போறேன்னு ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா, உங்கள் தீர்மானத்தின் படி அல்ல, அவர் சித்தத்தின் படி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய வேலையில் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன தெரியுமாங்க, அலைந்து திரிகிற பிள்ளைகளை தன் அண்டையில் கிட்டி சேர்த்து அலைந்து திரியாதபடிக்கு மாற்றுகிறதுல வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அலைந்து திரிகிற பிள்ளைகளா இராதபடிக்கு தேவ சமூகத்தில் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயம் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக. ஏனென்றால் நம் சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. நம் சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஒரு சூழ்நிலை எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கட்டும்பா, இயேசு ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வார். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. அல்லேலூயா. பஞ்சத்துல இருக்கிறவங்க பஞ்சத்துல இருந்து விடுதலை அடைய போறோம். ஆமென். அல்லேலூயா. மனசிறையிரு மன நோவுகளோட மனுஷனால இக்கட்டு, மனுஷனுடைய வார்த்தையினால எல்லாம் கிழிக்குது நம்ம இருதயத்தைன்னா, அந்த மனிதர்களுடைய இருதயத்தை திருப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவருங்க. அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறோம். ஏன்னா ஆண்டவருடைய நாம மகிமை அடையணும்னா சின்ன சின்ன விஷயத்துல செஞ்சுலாம் மகிமை வந்து அடையிறத கட்டம் பெரிய விஷயம். காத்திருக்க வைத்து பெரிய விஷயத்தை செய்யக்கூடியது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்பெல்லாம் ஒரு பெருசா பேசப்படலை. ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை கொண்டு வந்து செங்கடலை பிளந்து அதில் போகும் பொழுது இன்னைக்கும் நம்ம பேசுறோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அத்தனை லட்சம் மக்களுக்கு காடையும் மண்ணாவை கொடுத்தாருன்னா அது எத்தனை பெரிய விஷயம். அத்தனை ஜனங்களுக்கு 40 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக அவர் அவ்வளோ காரியம் செஞ்சிருக்காருன்னா நம்ம குடும்பத்துக்கு செய்யாம இருப்பாராங்க? சொல்லுங்க. அவர் செய்ய வல்லவர், அற்புதத்தை செய்ய வல்லவர்.
அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். இயேசுவின் இடத்துல வல்லமைக்கு பஞ்சமே இல்லைங்க. இயேசுவின் இடத்துல வல்லமைக்கு பஞ்சமே இல்லை. அவரை தேடி வருகிறவர்களுக்கு முதல்ல அவர் எதில் அற்புதத்தை செய்வார்னா, எந்த விஷயத்தில் தொட்டால் அவங்க சுகம் அடைவாங்க, எந்த விஷயத்தில் சுகம் தேவையோ அந்த விஷயத்தில் தேவன் தொடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 வாசிங்க. வாசிங்க. உஷ்ண வேளையிலே, உஷ்ண வேளைனா குழு குழுவா எரிச்சலா, வெயில் இல்ல, வெயில் வேளையிலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். கர்த்தர் தரிசனமானார். இன்னைக்கு நம்ம உள்ள உஷ்ணம் இருக்கிறவங்க எத்தனை பேர்? எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கா, எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கா. அந்த எரிச்சல் வேலையில் கர்த்தர் தரிசனமாகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தரிசனமாகிறவர். இந்த பகுதிகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்வார்னா, உன் மனைவிக்கு நான் ஒரு புத்திரனை தருவேன், ஒரு பிள்ளை பாக்கியத்தை தருவேன், பிள்ளை பாக்கியத்தை தருவேன். ஒரு 100 வயசு இருக்கிற ஒரு ஆண் மகனுக்கு குழந்தையை தருவேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஏளனமாக இருக்கும். அதே போல தான் சாராள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா 11 வாசிங்க. பன்னெண்டு வாசிங்க. இருங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. இங்க ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு எப்படிங்க நடக்கும் நினைச்சது உண்டா? ஆனா நடந்திருக்கா? நடந்திருக்கும், நிச்சயம் நடந்திருக்கும், நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா சொன்னவர் இயேசு கிறிஸ்து, சொன்னவர் இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, என் வாழ்க்கையே நாசமாக போயிட்டுருக்கு, என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சொன்னவர் யாராக இருக்கார்? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை நல்லா மாறும். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களே. அங்கே சாராள் நகைத்தவளாய் அங்கே இருக்கிறாங்க, நகைத்தவளா, நகைத்தவளா. ஆனாலும் ஆண்டவர் அங்கே பாருங்க, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளைகளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. இதோ இந்த வேளையில கர்த்தரால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியத்தை செய்யக்கூடும் என்று சொல்லும் பொழுது, நகைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கலாம். என்னால முடியாதுன்னு நீ நகைக்கிறாயா? உன் குடும்பத்தை கட்டி சேர்க்க என்னால முடியாதுன்னு நினைக்கிறாயா? உன் குடும்பத்தில் சுக வாழ்வை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாயா? உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீ விரும்புகிற அதிசயத்தை செய்ய என்னால் முடியாதுன்னு நினைக்கிறாயா? என்னால் முடியும். உன் சூழ்நிலையை நீ எண்ணி பாராதே. சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம சூப்பர் நேச்சுரல் காடை முழுசாக விசுவாசிக்கிறோங்க. ஒரே கேள்விதான், முன்னுக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா? இவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? இவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? அப்போ முடிஞ்சு போனதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டீங்க. முடியலன்னு நினைக்கிற ஒரு வார்த்தை ஒருவரை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும்ல. செங்கடல் கிட்ட வந்த உடனே மோசே நடத்த அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, நாங்கள் எகிப்திலே இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வேளை கஞ்சோ கூழோ அடியோ கிடைச்சிருந்தாலும், கஞ்சோ கூழோ எங்களுக்கு கிடைச்சிருக்கோம், நீ செங்கடலுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து எங்க மொத்த உயிரையும் நீ போட்டு தள்ள பார்த்துட்டியே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது தேவ பிள்ளைய. மொத்த உயிரும் போயிடுச்சு. மோசேவை முறுமுறுத்தாங்க. ஆனா சொன்னவர் யாருங்க?
நிலைக்கால்களிலே உன் ரத்தத்தை பூசுன்னு சொன்னவர் யாருங்க? சொன்னது யாரு? நிலைக்கால்களிலே ரத்தத்தை பூசின வீடுகளிலே சங்கார தூதுவன் வராதபடிக்கு, ரத்தம் பூசப்படாத வீடுகளிலே சங்கார தூதுவன் அந்த குடும்பத்தெல்லாம் அதமாக்கினாரு. நீ இழந்தவைகளை, நீ அடிமையாய் இழந்தவைகளை, உன் ஆசீர்வாதங்களை இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது பொன்னும் வெள்ளியுமோடு நீ கேட்டால் அவர்கள் கூட தருவார்கள் என்று சொன்ன பொழுது அதை பெற்றுக்கொண்டாங்களே. செங்கடலுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஐயோ போச்சே, என் வாழ்க்கை போச்சே, என் உயிர் போச்சே, என் குடும்பம் போச்சே. அம்மா, நிலைக்கால்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டபடினால உன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதை நீ மறந்தாயோ? நீ இழந்த ஆசீர்வாதங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது சம்பளம் கூட சரியாக கிடைக்கல, ஆனால் பொண்ணு வெள்ளியும் அந்த தேசத்தை விட்டு கிளம்பி வரும்போது அவர்களே நீ என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி உன் கையில் கொடுத்ததை மறந்தாயோ? ஜனங்கள் மறந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் கர்த்தருக்கு பிடிக்காது. அதனால தான் நான் சொன்னேன், அதிகாலையில் எழுப்பி இயேசுவே நன்றி. எதுவுமே நடக்கலனாலும் இயேசுவே நன்றின்னு சொல்லும் பொழுது, ஒன்றுமே நான் இந்த மகளுக்கு செய்யலையே, ஆனால் நன்றி சொல்கிறாங்களே, என்ன வேணும்னு கேட்டு என்ன வேணும்னு அறிந்து நம்ம எல்லாத்தையும் செய்வோம். அவ்வளோதான். எடுத்த உடனே விண்ணப்பம் வைக்கிற பிள்ளைங்களா இருந்துடவே கூடாது. அவருக்கு தெரியுங்க நமக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியுங்க. சில வேளையில் விண்ணப்பம் வைக்கிறோங்கிற பேரில் எது தேவை இல்லையோ அதை கேட்டுடுவோம், எது தேவையோ அதை விட்டுடுவோம். அப்போ அற்புதத்துக்கு அங்கே இடம் இருக்காது. செங்கடல் பிளந்து அங்கே செங்கடலுக்கு முன்னாடி வழியே இல்லைன்னு வந்து நிற்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். இன்னைக்கு வாழ்வதற்கு வழி இல்லாமல் நம்ம ஒருவேளை இங்கே இருப்பீங்கன்னா, வழிகளை உண்டு பண்ணுகிறவர் நம்மோடு, வழிகளை உண்டு பண்ணுகிறவர். திரும்ப சொல்கிறேன், அலைந்து திரிகிற பிள்ளைகளாய் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை அவர் அலைந்து திரிகிற பிள்ளைகளாய் விடுகிறது இல்லை. உனக்கான கானான் தேசத்தில் உன்னை உட்பிரவேசிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் அந்த ஜனங்கள் போனாங்க. முறுமுறுத்தவர்கள் போல, தங்களை பெரியாள் என்று காட்டிக்கொண்டவர்கள் போல, தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் கானான் தேசத்திலே புதிய சந்ததி. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்த காரியங்கள், தேவனுக்கு முன்பாக நாம் சண்டையிட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் விலகி அவரிடத்தில் புதிய சந்ததியாய், புதிய ஜெனரேஷனை, சிறு பிள்ளையை போல நாம் போய் நிற்கும் பொழுது நம் வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அற்புதத்தை அவர் செய்வது நிச்சயங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கிறேன். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் இங்கே செய்வார். அந்த ஒரு அற்புதம் போதுங்க, இந்த பகுதிகளில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படும். அது என்னைக்கு செய்வார்னு எனக்கு தெரியாது. ஆனால் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டாலாகிலும் நம் சுஸ்தமாவேன் என்று அந்த விசுவாசத்தோடு அவர் வஸ்திரத்தை தொங்கி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதத்தை செய்யும். சூப்பர் நேச்சுரல் அற்புதம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கார். இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு மனதோடு தேவ சிந்தை, அவ்வளோதான். டைவர்ஷனே இல்லை. மருத்துவ ரிப்போர்ட் எனக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும், முடியாது. மருத்துவ ரிப்போர்ட்டு முடிவு கட்டிடுச்சு. அந்த நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைய முடியாதென்று மனிதன் அடைத்த கதவை முடியும் என்று திறக்க ஒரு இடத்துல திறவுகோல் உண்டு. அவர் நிச்சயம் உன் சுக வாழ்வின் திறவுகோலை திறக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சாப்டரை நீ க்ளோஸ் பண்ணி இது முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைக்கிறியோ, இல்லை அது உனக்கு முடிந்தது, ஆனால் அவருக்கு அது முடியவில்லை. அவர் திறக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இனி என் குடும்பத்தில் இருக்கிற என் பேரன், என் பேத்தி, பிள்ளைங்க எல்லாம் ஒன்றாய் சிரித்து நான் பார்க்க முடியுமா நீ எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தர் அவர்கள் ஒன்றாய் உன்னிடத்தில் வந்து நிற்பதை உன்னை காண வைப்பது மிக நிச்சயம். உன் சுக வாழ்வு நிச்சயம் கர்த்தரிடத்தில் ஒன்று தான். அவரால் எல்லாம் கூடும். என் இயேசுவால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. 100 வயசுல ஒருத்தருக்கு குழந்தைய கொடுக்குறாருன்னா மருத்துவத்தால் இது முடியுமாங்க? முடியவே முடியாது. முடிந்து போனதை ஆரம்பிக்கிறவராய் மாத்திரமல்ல, சந்ததிக்கு நீ தகப்பனாவா என்று வேற வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
அப்போ நகைக்கிற சாராளுக்கு பதில் அவர் தரல, சாராளுடைய கணவனுக்கு கொடுக்கிறார். 14 கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கொஸ்டின் மார்க் போடுறார். ஒன்று உண்டோ? நீ முடிந்தவை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நான் எத்தனை முறையிலும் இயேசு எனக்கு சுகம் தருவார், இயேசு என் வியாதியை நீக்குவார், இயேசு என் கடன் பிரச்சனையை நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் பார்ப்பேன், நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்கிற வார்த்தையை நான் எத்தனை முறை தேவ பிள்ளைகள் நிமித்தம், வேதத்தில் நிமித்தம் நான் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், சாராளை போல தேவ மகனே, தேவ பிள்ளையே, நீ நகைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நகைப்போடு தேவ சத்தத்தை நீ கேட்டு அழுத்து போய் அழுவதற்கு திராணி இல்லாமல் உழண்டு ஏதோ என் வாழ்க்கை ஓடுதுன்னு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என் மகன் குடிப்பழக்கத்தில் இருக்கிறான், அவன் அதுல இருந்து விடுதலை அடைவானா? இல்ல, வெறுத்து போயிட்டான், அவ்வளவுதான், ஒதுக்கி வச்சுட்ட. இல்ல, நீ விசுவாசி, உன் மகன் உன் அண்டையில மீண்டுமாய் நல்ல மகனாய் வருவது மிக நிச்சயம். என் கணவனுக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, நண்பர்களுடைய பேச்சை கேட்டு அலைந்து திரிந்து ஓடி என்ன பண்றான்னு இதுல தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கலங்கி நீ இருக்கிற வேலையில கர்த்தருடைய வார்த்தை உனக்கானது. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. உன் கணவனோடு தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கக்கூடிய நாட்களில் அவர் அழைத்து கொண்டு வருவது மிக நிச்சயம். நீ விசுவாசிப்பாயானால் இந்த அற்புதத்தை அதி சீக்கிரத்தில் நீ காண்பது மிக நிச்சயம். அதி சீக்கிரத்தில் செத்த விதை மரமாய் ஆகாது, ஆனால் அந்த விதையிலே நீர் பாய்ச்சக்கூடியவர் ஒருவர் தோட்டக்காரராய் என் தேவன் இருப்பாரே அண்ணா. ஓனர் வந்து பார்க்கும்போது இந்த அத்தி மரத்தில் ஒன்றுமே இல்லை, வெட்டு அப்படின்றாரு. தோட்டக்காரன், இல்லையா எனக்கு இன்னும் ஒரு வருடம் கொடுங்க, எடுக்கிறாரு. அத்தி மரத்தை தோன்ற பக்கத்துல எல்லாம் உருவாக்குறாரு. எதை களையை எடுக்கணுமோ களையை எடுக்கிறாரு, எதை பிடுங்கணுமோ பிடுக்கிறார். ஸ்பெஷலாக பார்க்கிறார். உன்னை கர்த்தர் ஸ்பெஷலாக இந்த வேலையில பார்க்கிறார் தேவ பிள்ளைய. The God is going to do a big miracle in your life. Receive the miracle and be a testimony, living testimony for Jesus Christ. நம் தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்து வாழ்கிற உன் வாழ்க்கையில் உன்னை ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க வைக்க போகிறார். எத்தனை இடங்களுக்கு நீ ஓடி போனாலும், எத்தனை மந்திரங்கள், எத்தனை காரியங்கள், எத்தனை தேவைகளை நீ அறிந்து எங்கெங்க போனாலும் இல்லைங்க, முடிவு இயேசுனிடத்துல உண்டு, அற்புதம் இயேசுனிடத்துல உண்டு. மனித பலத்தை தேடி ஓடின உன் குடும்பத்தில் இருந்த ஜனங்கள் இனி தேவ பலத்துக்காய் தேவனை தேடி வரும் பொழுது தேவன் பலன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். குடும்பத்தின் தாறுமாறுகளை கர்த்தர் நீக்கி போடுவதற்காய் நன்றி. சுயபலத்தினால நான் எல்லாம் சாதிச்சிட முடியும், பணபலத்தினால எல்லாம் சாதிச்சிடும் இல்லைங்க, ஒன்றுமில்லா வேலையில் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. வெள்ளியும் பொண்ணும் அந்த ஜனங்கள் இடத்துல வாங்கினாங்கன்னா கொடுக்குறவன் என்ன பண்ணுவான், நீங்கள் எல்லாம் போனால் எங்களுக்கு உயிர் பிழைக்கும்னு ஒரு நிலை வருதுன்னும் போது, உயிர் பிழைக்கக்கூடிய நிலை வரும், இதை கொடுத்தா உயிர் பிழைச்சிடுவோன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? 10 வீடு இருந்தாலும் கொடுத்துருவோமா, கொடுக்க மாட்டோமா? அப்படி தானே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு வந்தாங்க. பொண்ணும் உடைமையும் பொருளத்தோடு வந்தாங்க. ஏன் அதை வச்சு செங்கடலை பிறக்க செய்திருக்கலாமே, ஒரு கப்பலை உருவாக்கியிருக்கலாமே, பேழையை உருவாக்கலாமே? இல்லையே. அப்போது அந்த பொண்ணும் வெள்ளியும் கூட உதவாது, ஆனால் ஒன்று உதவும், உன் நம்பிக்கை ஒரு நாளும் இயேசுவினிடத்தில் நீ வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரமே உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய போகுது. எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம், ஆனால் இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் குடும்பத்தின் தாறுமாறு நீக்கி போட்டு உன் குடும்பத்தை நான் சீர் செய்கிற தேவனாக இருக்கிறேன். களை எடுத்துடுவார். எது பிள்ளைங்களிடத்துல இருக்குது, எதெல்லாம் பிள்ளைங்களை அழிக்குது, எதெல்லாம் பிள்ளைங்களை நாசம் பண்ணுது, எதெல்லாம் பிள்ளைங்களை நீக்க பண்ணுகுது, அது எல்லாவற்றையும் களை எடுத்து அந்த குடும்பத்தை சீர் செய்கிற தேவனாக இருக்கு சொல்லி தருவாருங்க இயேசு.
தைரியமாக இருங்க. உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்ப்ப பிறப்பு இல்லைன்ற நிலையில் இருந்த ஒரு சாராளுக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:3. 18 நகைச்சாங்க, அங்கே விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் விட்டுட்டு போனவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருந்தார். எடுத்து வாசிங்க 21:3. சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். சாராள் பெற்ற குமாரனுக்கு. அப்போ சொன்னாரா? செஞ்சிட்டாரா? உங்களுக்கு சொல்லியிருக்காரா? செய்வார். உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா? செய்வார். சொல்லல பிரதர், சொல்லலப்பா, சொல்லும்படியாய் தனித்திரு, உன்னிடத்துல வந்து சொல்லுவார். அல்லேலூயா. தனித்திரு, நிச்சயம் சொல்ல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீ தனித்திருக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் அவர் உன்னை உனக்கான ஆசீர்வாதத்தை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உனக்குண்டான ஆசீர்வாதத்தை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தனித்திரு, தேவ சமூகத்தில் தனித்திரு. அதனால தான் சொல்லுவோம், அவர் வல்லமை உடையவர், அவர் அற்புதங்களை செய்கிறதுல பெரிதானவர், உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். எல்லாம் செய்வாருங்க நமக்காக. என்ன செய்ய மாட்டார்? இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு எனக்காக எல்லாம் செய்வார். சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக எல்லாம் செய்வார். சொல்லுங்க, எல்லாம் செய்வார். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வாருங்க. அல்லேலூயா. உண்மையா, ஆண்டவரே எனக்கு இது வேணும்ப்பா, ஆண்டவரே என் குடும்பத்தோட நான் உட்காரணும்ப்பா, என் குடும்பத்தோட உட்காரணும், என் குடும்பத்தோட நான் இருக்கேன், குடும்பத்தோட இப்போ இல்லைனாலும் குடும்பத்தோட இருப்பேன் என்கிற விசுவாசத்தை நீங்கள் உட்காருங்க. கர்த்தர் குடும்பத்தோட இணைக்க வல்லமை உள்ள தேவனாக. அல்லேலூயா. அவர் பிரிந்த உறவுகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். மதிப்பு தெரியாத இருக்கிற உறவுகளை உங்களிடத்துல வந்து சேர்க்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. எடுத்து வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருப்பாயாக. ஒரு தேசத்தை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதுன்னு பயந்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் என்ன பண்றாரு? பயப்படாதேங்கிறார். எதுக்கு பயம்? மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்கும்பொழுது எதுக்கு பயம்? கடனை குறித்த பயம் வேண்டாங்க, மனிதர்களை குறித்த பயம் வேண்டாம், வியாதியை குறித்த பயம் வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்கலன்னா, நம்மளாம் செத்தா எங்க போவோம்? சொல்லுங்க, இயேசுவின் இடத்துல போவோம், இயேசுவின் இடத்துல போவோம், இயேசுவின் இடத்துல போவோம். இல்லை, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு மரணம் வந்தா நான் பரலோகம் போவேன்? எனக்கு நம்பிக்கை. அப்போ சரீரத்தில் உபாதைகள் வரும்பொழுது, சரீரத்தில் வேதனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் நம்மளை சாகடிக்க வரும்பொழுது, அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, நீ என்னை மரணிக்க செய்தாலும் உன்னால் நான் இயேசுனிடத்தில் போகிறத தடுக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க. பயந்து ஓடிடும். எல்லா சூழ்நிலை எல்லாம் ஓடிடும். ஏன் தெரியுமா? ஐயோ இவன் எப்படியும் இயேசுவை பார்த்துடக்கூடாது, அதனால இவன் கடன் பிரச்சனை இருக்கானா நல்ல பணத்தை கொடுத்து வாழ வச்சு இயேசுவை தேடாதபடிக்கு விட்டுடணும். அங்கே தான் நமக்கு ஞானம் வேணும். இயேசுவை பிடித்து கொண்ட பிள்ளைகளாக என்னாலும் என் வேலையினர். அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுவை பிடித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களேம்மா. ஆனால் தீர்மானம் பண்ணிட்டு இதுக்கு மேலே என் குடும்பத்தை சீர் செய்ய முடியாது தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இயேசுவால் எல்லாம் கூட நீங்கள் நம்பி பாருங்கள். இயேசு உங்கள் குடும்பத்தில் ஜீவ ஊற்றை தருகிறவராக இருக்கிறார், ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோஷுவா எடுத்து வாசி. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிமா. கர்த்தரும் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கடந்து பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசெக்கா மற்றும் மக்களும் மற்றும் முறியடித்தார்கள். போதும் சிஸ்டர். அல்லேலூயா. அப்போது ஜெயம் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறாருங்க. ஜெயம் தருகிற தேவனாய் இருக்கிறார். நீ விசுவாசிப்பீங்கன்னா அங்கே கேட்கப்படுகிறார். யோசுவா கேட்குறாரு, ஒரு வார்த்தை கேட்குறாரு. அது எல்லாத்துக்குமே ஒரு காரியமாக இருக்குது. 12 வாசிங்க. கர்த்தர் எமோரியாவை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். இங்க பாருங்க, சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் மறையுமா மறையாதா? ஆனால் மறையாதபடிக்கு சூரியனுக்கு கர்த்தர் கட்டளை விடுறார். எதனால? யோசுவா தேவனோடு பேசி. நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் வருங்க. எப்போ வரும்னா 100 மனுஷங்கிட்ட போய் பேசுறதுனால வராது. பேசக்கூடியவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்பா, வர வேண்டியது இருக்குதுப்பா, வந்தாயம் குடும்பம் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு நீங்கள் இறைவன் இடத்துல பேசுங்க. இறைவன் அவைகளை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஒரு சூரியன் மறையக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிற்க வைக்கிறாருன்னா அது அதிசயமா? அதிசயம் இல்லையா? அதிசயமா இல்லையா? அது அதிசயம், அது அதிசயம். அல்லேலூயா. சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைக்கிறாருன்னா அது அதிசயமா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு அதிசயங்களை நாம் ஈன்றெடுத்த பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைங்களாம் எந்திரிச்சு நிலுங்க. எல்லா குட்டி பிள்ளைங்களாம் எந்திரிச்சு நிலுங்க. எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சபையை பார்த்து திரும்பி அப்படி நிலுங்க, சர்ச்சை பார்த்து நிலுங்க. இந்த எல்லா பிள்ளைகளையும் பார்த்துக்குங்க. இன்னைக்கு உங்க பார்வைக்கு இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைகளை நீங்க எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் யோசுவாவை போல எழும்பி நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் தேவனிடத்துல பேசி சூரியனை நிப்பாட்டக்கூடிய வல்லமையுடைய பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் நிச்சயம் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமா நிற்க போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளை இங்கே இல்லையே, என் பிள்ளை வீட்டில் இருக்கானே, என் பேர பிள்ளை வீட்டில் இருக்கானே ஒருவேளை எண்ணிக்கொண்டு இருக்க அந்த மனசுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், அம்மா நீ உன் குடும்பம் ரட்சிக்கப்படலான இயேசுவை தேடி வந்திருக்கிறபடியினால உன் நிமித்தம் உன் பேர பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள எழுப்பி நிற்க போகிறத நீ காண்பது மிக நிச்சயம். தாயின் கருவிலே உங்களை முன்குறிச்சபடியினால தான் உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் தேவன் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பேர பிள்ளைகளை உங்கள் நிமித்தம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தில் வந்திருக்கிறபடியினால, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால உங்கள் குடும்பத்தில் உங்கள் சந்ததிகளில் எந்த தீமைகளும் வராதபடிக்கு காக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீங்களா? இந்த திருமுகங்களை பார்த்து, இந்த அழகான முகங்களை பாருங்கள். தூங்கி அழகாக எழுந்திருத்திருக்கிற முகங்களை பாருங்கள். இந்த திருமுகங்கள் நிச்சயம் யோசுவாவை போல கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய், திறப்பில் நின்று அதிகாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய், தங்கள் ஜெபத்தினால் வரக்கூடிய தீமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையுடைய பிள்ளைகளாய் இந்த சந்ததி எழும்பி நிற்க போதுங்க. அல்லேலூயா,
ஏனென்றால் இந்த சந்ததி இயேசுனுடைய சந்ததி. அல்லேலூயா. உட்காருங்க தேவ பிள்ளைங்கள. இந்த சந்ததி இயேசுனுடைய சந்ததி. ஒருவேளை பேர பிள்ளைங்க பேத்திக வீட்டில் இருப்பாங்க அப்படின்னா அவர்களும் இயேசுனுடைய சந்ததி. தைரியமாக இருங்க. நம்பிக்கையுடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தரும், அது இன்றைக்கே தருவேன்னு சொல்கிறார்ல. உனக்குள்ளாக என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற நம்பிக்கையின் விதையை நீ விதைப்பாயானால் ஜீவ வார்த்தையை கொண்டு சொன்னவர் அவர் அல்லவோ. தனிமையில இயேசுவின் இடத்துல போய் உட்காருங்க. பேசுறானா யோசுவாஜி? இயேசுவின் இடத்துல பேசுறாராம். என்ன பேசுறான்? சூரியனை எனக்காக நிறுத்தி வைக்க முடியுமா? அங்க ஒரு மனுஷன் கேட்டான், பாகையை கீழ் நோக்கி இறக்க முடியுமா? முன்னோக்கி போறது ஓகே, கீழ் நோக்கி. கேட்ட உடனே கீழே இறங்கிடுச்சு. எப்படிங்க அந்த அதிசயம்? அவரோடு உறவாடும் பொழுதுதான் அந்த அதிசயம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தக்கூடிய வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஜீவன் கொடுத்தவராக இருக்கிறார். வாசிக்க வேண்டாம், யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரம்ல இருந்து போகலாம். மரித்த லாசருவை உயிர்த்தெழச் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். யாருங்க செய்வா இந்த அற்புதத்தை? யாருங்க செய்வா? ஏனென்றால் அதை ஏன் ஆண்டவர் செஞ்சார்னா, அந்த மரித்த லாசரு அவருடைய சகோதரிகள் 3 பேரும் இறைவனோடு உறவாடினவர்கள், இறைவனோடு ஐக்கியம் கொண்டவர்கள், இறைவனுக்காக தங்கள் நேரத்தை கொடுத்தவர்கள், இறைவன் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள். அப்போ நம்ம அந்த அன்பு இறைவன் மேலே செலுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவராக இருக்கிறார். ஆடு மேய்ச்ச இடையனை போயிட்டு ராஜா வாக்குனார்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. தாவீது ராஜா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையனை கொண்டு போயிட்டு ராஜா வாக்குனார்னா, இன்னைக்கு நம் சந்ததிகளை ராஜா வாக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இடத்துல வரும். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் இருப்பீங்க, நீங்க பார்க்காத ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்து அவங்க நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க சின்ன வயசுல பெற்றுக்கொள்ளாத சுகம், சின்ன வயசுல பெற்றுக்கொள்ளாத சந்தோஷம், சின்ன வயசுல பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யறத பார்த்து அவங்க நிமித்தம் நீங்க வாழ போறீங்க. கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்க. எரேமியாவின் புஸ்தகம் 33:3 இப்படியாக சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். பெரிய காரியங்களை செய்வேன். ஒரே கண்டிஷன், அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இயேசுவே நீர் பெரியவர். சொல்ல முடியுமா? இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர். உம்மால் எல்லாம் கூடும் நம்புங்க. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. எதிலே நாங்கள் அற்புதத்தை காண வேண்டும் என்று என் கர்த்தர் விரும்புகிறீரோ, எங்கள் பிரியத்தின் பிரகாரமாய் அல்ல, உம் பிரியத்தின் பிரகாரமாய் அந்த அற்புதத்தை செய்து எங்களை வழி நடத்துங்க. மீதியாக இருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலமாக வேண்டும் நல்ல தகப்பன் இல்லையா?